பெரிய லீடராம் செங்கோட்டையன். டோட்டல் தமிழ்நாடே ஒரு பின்னால இருக்கு. செங்கோட்டையன் போய் விஜய் கிட்ட சேர்ந்தார். விஜய் பவர் ஆயிட்டான். தூக்கி விசிறடிக்கப்பட்ட பவர் போன பேட்டரி தான், யூஸ் போன பல்ப் தான் அரசியல்ல செங்கோட்டையன். எம்ஜிஆரையே இயக்குனவர் பண்ருட்டியார். அவரே வந்துட்டார் தேமுதிக கண்டார். இன்னைக்கு தேமுதிக கட்சி இருக்குது எங்கன்னா தெரியுமா? எங்க ஊர்ல 700 பேர் இருந்தாங்க. இப்ப 7 பேர் இருக்கிறாங்க. திருட்டு லாசம் விக்கிறான் பாரு ஆதவர்ஜுனா. அவன் தான் இப்ப ரூட்டு போடுறான். ஆதவர்ஜுனாக்கு அசிஸ்டன்ட் செங்கோட்டையன். பிஜேபியினுடைய சிக்னல் இல்லாம செங்கோட்டையன் போய் விஜய் கிட்ட சேரல. அவன் பிஜேபி போய் மிரட்டி ஏடிஎம்கே கூட கூட்டணி சேர்ந்திருந்து ஏடிஎம்கே அடிச்சு காலி பண்ணிட்டு ஏடிஎம்கே கேப்சர் பண்ண எடப்பாடி டேமேஜ் பண்றதுதான் செங்கோட்டையன் அனுப்புறாங்க. நண்பர்களே வணக்கம். எனது பெயரிலே இயங்குகிற என்னுடைய சொந்த யூடியூப் சேனல் குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல்ல ஒரு மிகப்பெரிய பரபரப்பா என்னன்னு கேட்டா, பெரிய லீடராம் செங்கோட்டையன். டோட்டல் தமிழ்நாடே ஒரு பின்னால இருக்கு. டோட்டல் அதிமுக ஒரு பின்னால இருக்கு. அவரு போய் இன்னைக்கு அந்த நடிகை தமிழக வெத்து வெட்டு கழகத்தின் தலைவர் தற்கொலை விஜய் கிட்ட போய் சேர்ந்தாராம். தமிழக அரசியலே பரபரப்பா இருக்கான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரோட்ல நடக்கிறவங்க, ட்ரெயின்ல போறவங்க, பஸ்ல போறவங்க, டீ கடையில இருந்து, ஹோட்டல்ல இருந்து, டாஸ்மாக் வைன் ஷாப்ல இருந்து, எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சான். நான் கேட்டா செங்கோட்டையன். செங்கோட்டையன் போய் விஜய் கிட்ட சேர்ந்தார். விஜய் பவர் ஆயிட்டான். விஜய் பவர் ஆயிட்டான். நடிகர் விஜய் பவர் ஆயிட்டான். அதுவே சும்மா ஷோ தான். தமிழக வெத்து வெட்டு கழகம் நடிகர் விஜயுடைய கட்சி சும்மா ஷோ. அது சும்மா ஒரு ஷோ, ஒரு டிராமா, சினிமா. மாண்புமிகு துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொல்வது போல், அது ஒரு அட்டையால் செய்யப்பட்ட ஒரு தாஜ்மஹால், ஒரு அட்டையால் செய்யப்பட்ட ஒரு பாரிஸ் டவர், ஒரு அட்டையால் செய்யப்பட்ட ஒரு செங்கோட்டை, ஒரு பொம்மை, ஒரு கட் அவுட். ஜனங்கள்லாம் போய் பார்த்தோன்னே பாரிஸ்ல இருக்கிற டவர் நம்ம ஊருக்கு வந்துருச்சு, ஆக்ரால இருக்கிற தாஜ்மஹால் நம்ம ஊருக்கு வந்துருச்சு, டெல்லியில இருக்கிற செங்கோட்டை நம்ம ஊருக்கு வந்துருச்சு அப்படின்னு எல்லாம் செல்ஃபி எடுத்துனான். மழை வந்தா பார்த்தா அரை மணி நேரத்துல எல்லாம் கரைஞ்சு உடஞ்சு கீழே விழுந்துச்சான். அப்பதான் தெரியுதா இது டூப்ளிகேட்ரா, டூப்ளிகேட்ரா. சும்மா தாஜ்மஹால் மாதிரி கட் அவுட் போட்டான், டூப்ளிகேட்ரா. அதுதான் தமிழக வெத்து வெட்டுகள். அதுதான் அந்த கட்சியினுடைய தலைவர் தற்கொலை விஜய். பிளாக் டிக்கெட் விற்கிறவன் நடிகர் விஜய். அந்த கட்சியில இவரு போய் சேர்ந்தாரா? போய் சேர்ந்த செங்கோட்டையன் யாரு? பவர் போன பேட்டரி. கடையில பேட்டரி வாங்கணும் இல்ல, ரிமோட்ல போறதுக்கு, ரிமோட்லயோ டார்ச்லயோ போறதுக்கு பேட்டரி வாங்கணும். அது புதுசா வாங்கினா ரிமோட் வேலை செய்யும். பவர் இல்லாம பேட்டரி தூக்கி விசிறடிச்சிடும் பாரு, அத்தை தூக்கி போட்டா வேலை செய்யுமா? ஏன்னா ஏற்கனவே அதுக்கு பவர் இல்ல. அப்படி தூக்கி விசிறடிக்கப்பட்ட பவர் போன பேட்டரி தான், யூஸ் போன பல்ப் தான் அரசியல்ல செங்கோட்டையன். அவரு போய் இவங்கள்ட்ட சேர்ந்தாங்களாம். யார்கிட்ட? விஜய் கிட்ட போய் சேர்ந்தாங்களாம். அவங்க விஜய் கிட்ட சேர்ந்தோம். இன்னைக்கு விஜய் பெரிய ஆளா? ஐயோ கூத்துடா சாமி கூத்து. ஏய், அன்னைக்கு விஜயகாந்த் தேமுதிக கட்சி ஆரம்பிச்சும் போது அந்த கட்சிக்கு அவைத்தலை யார தெரியுமா நியமிச்சாரு? பண்ருட்டி ராமச்சந்திரன். எம்ஜிஆருக்கு ரைட் ஹேண்ட் லெப்ட் ஹேண்ட் எல்லாமே பண்ருட்டி ராமச்சந்திரன் தான். எம்ஜிஆர் அமெரிக்கா ட்ரீட்மெண்ட் போகும்போது எங்க கவர்மெண்ட் சிஎம் மாதிரி ஆக்டிங் சிஎம் இருந்தது யாருன்னு கேட்டா பண்ருட்டி ராமச்சந்திரன். அதிமுக ஒரு மிகப்பெரிய தலைவரா இருந்தார் பண்ருட்டி ராமச்சந்திரன். அவரே குப்பத்தூர்ல போட்டுச்சு ஜெயலலிதா. நாவலரையே சொல்லிச்சு ஜெயலலிதா. என்னிலிருந்து உதிர்ந்த ரோமம் நாவலர் இருந்துச்சு. நாவலரே சொல்லிச்சு. அந்த மாதிரி பண்ருட்டி டிவி சிறப்பிச்சு. அந்த பண்ருட்டிய விஜயகாந்த் என்ன பண்ணா? அப்படி கூட்டு போய் தேமுதிக அவைத்தலைவர் ஆக்கினார். எம்ஜிஆரையே இயக்குனவர் பண்ருட்டியார். அவரே வந்துட்டார் தேமுதிக கண்டார். இன்னைக்கு தேமுதிக கட்சி இருக்குது எங்கன்னா தெரியுமா? எங்க ஊர்ல 700 பேர் இருந்தாங்க. இப்ப 7 பேர் இருக்கிறாங்க. நான் இப்ப விரல ஒட்டி எண்ணி சொல்லணும். பாவம் விஜயகாந்த் செத்தே போயிட்டார். நல்ல மனுஷன், 100 ஆண்டு வாழ வேண்டிய மனிதர். ஜெயலலிதா கொடுத்த மன உளைச்சல்ல இறந்தே போயிட்டார். பண்ருட்டி ராமச்சந்திரன் அவைத்தலைவரா போட்ட தேமுதிக என்ன நிலைமையோ
அதை விட மோசமான நிலைமை தமிழக வெத்து வெட்டு கழகம், இந்த பிளாக் டிக்கெட் விற்கிற விஜய் ஆரம்பிச்சுக்கிற தமிழக வெத்து வெட்டு கழகத்துக்கு இப்ப போய் செங்கோட்டையை சேர்ந்தார்ல, அன்னைக்கு அந்த பண்டூட்டி ராமச்சந்திரன் அங்க எப்படி போனானோ அந்த போனா அப்படியோ, அன்னைக்கு பண்டூட்டி ராமச்சந்திரன் எப்படி அங்க போய் சேர்ந்து அந்த கட்சி இன்னைக்கு என்ன நிலைமையும், இது 2வது பண்டூட்டி ராமச்சந்திரன் செங்கோட்டை. 9 முறை எம்எல்ஏவா இருந்தார். 9 முறை எம்எல்ஏவா இருந்தாரு. என்ன சுயேட்சா நின்னாரா? ரெட்டையில சின்னத்துல நின்னார். ரெட்டையில சின்னத்துல நின்னார். ரெட்டையில சின்னத்தில் நின்னாலும் 9 முறை எம்எல்ஏ. அதிமுக தொண்டன் கூட இருந்தனால 9 முறை எம்எல்ஏ. ஜெயலலிதா எலெக்ஷன் டூர் யார்கிட்ட போடுற பொறுப்பு கொடுக்கணும்னா செங்கோட்டையனை கூப்பிடும். மிஸ்டர் செங்கோட்டையன் டூர் போடுங்க. செங்கோட்டை தான் டூர் போடுவார். ஒரு லீடரா இருந்த செங்கோட்டையன் இன்னைக்கு ஒரு பிளக்கா பையன் விஜய் கிட்ட போய் சேர்ந்ததுனால லீடர் செங்கோட்டையனும் பிளக்கா பையன் செங்கோட்டையன் தான் மாறிட்டார். வேற எதுவும் சொல்ல தேவை. இப்ப போய் நீ விஜய்க்கு ரூட்டு போடு. அங்க ஏற்கனவே அந்த திருடு லாசி விக்கிறான் பாரு ஆதவர்ஜுனா, அவன் தான் இப்ப ரூட்டு போடுறான். ஆதவர்ஜுனாக்கு அசிஸ்டன்ட் செங்கோட்டையன். ஆதவர்ஜுனாக்கு அசிஸ்டன்ட் தான் செங்கோட்டை. யாரையோ பார்த்த கட்சி. செங்கோட்டை அங்க போன உடனே கவலைப்பட வேண்டியது யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. கவலைப்பட வேண்டியது எடப்பாடி பழனிசாமி. ஆனா அந்த எடப்பாடி பழனிசாமி கவலைப்படல. கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இருந்து நான் எட்டி வச்ச வேஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான் செங்கோட்டையன். எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இங்க இருந்து நான் எட்டி வச்ச வேஸ்ட் ப்ராப்பர்ட்டி எடப்பாடி பழனிசாமி. நான் வேணான்னு தூக்கி போட்ட குப்பையே இன்னைக்கு விஜய் கையில எடுத்தா நான் டஸ்ட்பின்ல போட்ட ஒரு டஸ்ட் செங்கோட்டையன். அந்த டஸ்ட் இன்னைக்கு விஜய் கையில எடுத்தா அதை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? எடப்பாடி பழனிசாமியே கவலைப்படலன்னா திமுக என்னடா கவலை இருக்கு? திமுக என்ன கவலை இருக்கு? திமுக எங்களுக்கு ஒரு மயிறு கூட கிடையாது. திமுக ஒரு கவலையும் கிடையாது. இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா நல்லா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க. எல்லாரும் என்ன நினைச்சாங்க? செங்கோட்டையன் ஒரு அமைப்பு ஆரம்பிப்பாரு, கட்சி ஆரம்பிப்பாரு, இல்ல செங்கோட்டையன், டிடிவி தினகரன், அந்த திருடி சசிகலா, ஓபிஎஸ், ஓ பன்னீர்செல்வம் எல்லாம் ஒன்னா சேருவாங்க. ஒதுக்கப்பட்டவர்களான ஒருங்கிணைக்க போறோம் தானே சொன்னது செங்கோட்டையன். எல்லாரும் ஒன்னா சேர்க்க போறாங்க தானே எல்லாரும் நினைச்சோம். அதனாலதான் போய் அமித்ஷா பார்த்தது. யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்காத அமித்ஷா செங்கோட்டையனுக்கு மட்டும் அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்தார். யாருக்குமே அப்பாயின்மெண்ட் கொடுக்காத அமித்ஷா செங்கோட்டையனுக்கு அப்பாயின்மெண்ட். அப்ப இந்த ஊர்கா மாமி ஆயா நிர்மலா சீதாராமன் அப்பாயின்மெண்ட் கொடுக்கும். பூரா பிஜேபி லீடர்ஸ் போய் இதால் சந்திக்கிறார் செங்கோட்டையன். சந்திச்சுட்டு விஜய் கிட்ட போய் சேர்றான் தால் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு. இதுல என்ன விஷயம் உங்களுக்கு யாருக்குன்னா புரியுதா? பிஜேபியினுடைய சிக்னல் இல்லாம செங்கோட்டை போய் விஜய் கிட்ட சேரல. நீங்க கேட்கலாம், என்ன புரியாத குமரன், பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்ல இருக்கிறாங்க, அப்படிங்கும்போது அவங்க எப்படி விஜய் கிட்ட அனுப்புவாங்க? யோ, அவன் RSS பிஜேபி. அவனை பத்தி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. பாப்பான் அன்னைக்கே பெரியார் சொன்னாங்க, நாங்க பார்த்தாலும் விட்டுறா, பாப்பான பார்த்த நசுக்கடான்னு. அவன் பிஜேபி போய் மிரட்டி ஏடிஎம்கே கூட கூட்டணி சேர்ந்திருந்தே ஏடிஎம்கே அடிச்சு காலி பண்ணிட்டு ஏடிஎம்கே கேப்சர் பண்ண. இப்ப செங்கோட்டனை ஏன் விஜய் கிட்ட அனுப்புறான் பிஜேபின்னா, தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லாத தலைவர் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டிலே செல்வாக்கு இல்லாத தலைவர். அதிமுகவிலே ஒரு செல்வாக்கு இல்லாத ஒரு மனிதர் எடப்பாடி பழனிசாமி. சோ அதிமுக வீக் ஆயிட்டு இருக்கு. ஜெயலலிதா இருக்கும் போது ரெட்டையிலே பவரா இருந்துச்சு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட ரெட்டையில போன உடனே அது எச்சையில ஆயிடுச்சு.
இது 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 எடப்பாடி டேமேஜ் பண்றதுதான் செங்கோட்டையை அனுப்புறாங்க. சோ இது யாருக்கு? எடப்பாடி அடிக்கிறதுக்கு பிஜேபி காரன் பார்த்த வேலை. செங்கோட்டையை நீங்க லேஸ்பட்ட ஆளா நினைக்காதீங்க. செங்கோட்டையை லேஸ்பட்ட ஆளா நினைக்காங்க. அந்த காலத்துல செங்கோட்டையனை கொடிகட்டி பிறந்த நேரத்துல வீரப்பன் கோபிச்செட்டிப்பாளையம் அந்த பகுதியில வீரப்பன் நடமாட்டம் இருக்கும் போது அங்க ஒரு கிராமம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாச்சாத்தி. வாச்சாத்தி ஒரு கிராமம். வாச்சாத்தி குடும்பம் நடந்துச்சு தெரியுமா? அப்போ செங்கோட்டையன் தலைமையில் நடந்துச்சு. வீரப்பனை பிடிக்கிறேன்னு சொல்லி போலீஸ்காரன் பூரா போய், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பூரா போய் 13 வயசு குழந்தைகளை கற்பழிச்சான். 13 வயசு குழந்தைகளை கற்பழிச்சான். இளம் பெண்களை கற்பழிச்சான். வயசுக்கு வராத குழந்தைகளை கற்பழிச்சான். பொம்பளைகளை கற்பழிச்சான். செங்கோட்டையன் துணையோட. அதனாலதான் வீரப்பன் அத்தனை போலீஸ்காரன் கொண்டாருன்னு கேட்டா சும்மா இல்லை. இவர் வேலை எல்லாம் பார்த்தனாலதான் வீரப்பன் அந்த வேலையை பார்த்தார். அன்னைக்கு அந்த வாச்சாத்தி கொடுமைக்கு துணை போனது யாருன்னு கேட்டா செங்கோட்டையன். அந்த வாச்சாத்தி கொடுமையும் கரூர் கொடுமையும் ஒன்னா சேர்ந்துச்சு. அதுதான் செங்கோட்டையும் விஜய் பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. பெரிய பெரிய திராவிட இயக்க தலைவர்கள் அந்த பரோட்டா கடை மாஸ்டர் பார் பிராந்தி கடைக்காரன் 85 குஷி ஆனந்தன், அந்த திருடு லாசெட் இருக்கிறவன் ஆதவ் அர்ஜுனா, அந்த சின்ன சின்ன பிளகா பையன் நிர்மல்குமார், ஒரு 4 பசங்களை வரைச்சு நடுவில் இந்த பெரிய மனுஷன். நான் தான் சொல்லிட்டேன் பெரிய மனுஷன் பிளகா பையன் விஜய் கூட சேர்ந்து இவரு பிளகா பையன் ஆயிட்டாருன்னு. செங்கோட்டையன் பக்கான்னு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அப்படியே என்னென்ன தேர்தல் எப்படி சந்திக்க போறான் என்ன ஏது. 20 வயசுல எம்ஜிஆர் என்ற நடிகனிடத்தில் போய் சேர்ந்த செங்கோட்டையன் இன்னைக்கு 77 வயசுல ஒரு தற்கொலை நடிகை விஜய் கிட்ட போய்கிறார். நடிகை கிட்ட ஒரு அரசியல் வர ஆரம்பிச்சு ஒரு நடிகை கிட்ட அரசியல் முடிய போகுது. அதனால எம்ஜிஆர் விஜய் நான் ஒன்னா சேர்க்க விரும்பல. அவருக்கு ஒரு வரலாறு. இவன் யாரு? தற்கொலை. ஒரு தற்கொலை. இது எல்லாமே திமுக பிளஸ். இது யாருமே பேச மாட்டாங்க. குடியாத்துக்கு முறை நான் பேசுறேன். இது எல்லாமே திமுக பிளஸ்ங்க. திமுக வலிமையான அணி, விக்டரி விங், வலிமையான வெற்றி அணி, வெற்றி அணி, ஜெயிக்க போற அணி, சாதிக்க போற அணி திமுக அணி ஆச்சா? இன்னொன்னு ஏடிஎம்கே பிஜேபி அணி ஒன்னாச்சா? இன்னொன்னு தற்கொலை விஜய் அணி ஒன்னாச்சா? இன்னொன்னு சீமான். 4 அணி கன்ஃபார்ம் ஆகி போச்சு. 4 அணி கன்ஃபார்ம் ஆகும்போது 234 தொகுதி திமுக ஜெயிக்கும். 234 தொகுதி. சோ இது எங்களுக்கு பிளஸ் தான். 4 அணி அந்த போது எவன்லாம் திமுக திட்டுறான், எவன்லாம் திமுக விமர்சிக்கிறான், எவன்லாம் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு கங்கணம் கட்டி நிற்கிறான், அத்தனை பேர் என்ன சொல்றாங்க? திமுக பிடிக்காதான், திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுதான். திமுக தான். ஏன் ஓட்டு பிரியும் போது கண்ண மூடி பைத்தியகாரன் கூட சொல்லுவார் திமுக தான். 4 அணி வந்துடு திமுக. அதை தாண்டி தலைவர் தளபதி ஸ்டாலின் தேச தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், இந்தியாவின் முதன்மை முதல்வர், மாபெரும் முதல்வர் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாபெரும் தலைவன் செய்திருக்கிற சாதனை, உலக சாதனை. இந்த உலகத்தில் பெண்களுக்காக சாதித்துக் கொண்டிருக்கும், சலுகைகளை தந்து கொண்டிருக்கும் ஒரே தலைவன் தளபதி ஸ்டாலின். பெண்களுக்காக ஆட்சி நடத்தும் தலைவன், பெண்களின் 100% ஆதரவு தளபதி ஸ்டாலின் என்ற தலைவன். அது ஒரு பக்கம். கூட்டி கழிச்சு பாரு, 230 அடிக்குதுரா திமுக. எங்களுக்கு எந்த கவலை கிடையாது. இவன் சொல்றான் விஜய், ஒன்னு டிவிகேவா இல்ல டிஎம்கேவா? ஒரு டிஎம்கே தான், ஒரு டிஎம்கே தான். 2026 எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். பிறந்த நாள் விழா நாயகன், இன்றைய துணை முதல்வர், நாளைய முதல்வர். டுடே டெப்டி சிஎம், டுமாரோ டெஃபினெட்லி சிஎம். எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், திமுக அமைச்சரவை. இதான் 2026 ரிசல்ட். அண்ணா திமுக உடைச்சு காலி பண்ணி அங்க இருக்கிற அத்தனை பேரையும் இங்க கூட்டு வரணும். அண்ணா திமுக பெரிய வேலை இல்லை. அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையன் செல்வம், மாண்புமிகு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், திருவண்ணாமலையின் திராவிட தீபம் மாண்புமிகு அண்ணன் யாவா வேலு, மாண்புமிகு அண்ணன் யாவா வேலு, அவர் தலைமையில ஒரு குழு, மாண்புமிகு அண்ணன் சேகர்பாபு, மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி, இவங்க எல்லாம் நியமிச்சால என்ன 20 நாள்ல அதிமுக இருக்கிற ஒரு 20 எம்எல்ஏ இந்த பக்கம் இழுத்துன்னு வந்துருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கும். அவன் எங்க இருக்குது, அவன் என்ன வருது? அது திமுக ஹவுஸ்ஃபுல். ஒரு ஹவுஸ்ஃபுல் இல்ல, டபுள் ஹவுஸ்ஃபுல் ஆகி போச்சு. பல கட்சிகள் எங்கள்கிட்ட வரான்றான். 75 வயசு பவள விழா பாப்பான்னு பேசுறான் விஜய்.
இவனே ஒரு பாப்பா அரசியல்ல விஜய அரசியல்ல ஒரு பாப்பா பாப்பா அவன் எங்களை பார்த்து பாப்பான் செருக்கிட்டு விடுங்க அது பணாத்திரம் இருந்தாரு. எனவே செங்கோட்டையனா போட்டோம், செங்கோட்டையனா போட்டோங்க, பார்லிமெண்ட் அண்ணா போட்டோங்க, முனிசிபாலிட்டி அண்ணா போட்டோங்க, பஞ்சாயத்து போர்டனா போட்டோங்க, யாரு போனாலும் எனவே எடப்பாடி காலி பண்ணது பிஜேபி அந்த வேலையை பார்க்கிறான். 2026 உறுதியாக திமுக தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கும். என் தலைவன் தளபதி முதல்வர் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி பெரிய மனுஷனா இந்த செங்கோட்டையன் ஒரு பிளகா பையன் கூட சேர்ந்து பிளகா பையனா ஆயிட்டாரு. நன்றி, வணக்கம். அனைவரும் எனது குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் உங்களின் குடியாத்தம் குமரன் விடைபெறுகிறேன்.